ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஆப்பம். ஆப்பத்துக்குன்னு தனியாக ஊற வச்சு மாவு அரைக்காமல் நினச்ச உடனே வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு நல்லா கிறிஸ்பியாக அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஆப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கங்க. தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆப்பம் மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம் இதை கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பம் மாவு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், நமக்கு அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போ இந்த ஆப்ப மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ப மாவு ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதை நைட்டே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட காலையில் எழுந்து கூட ஆப்பம் ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பம் ஊற்ற மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஆப்பம் பேனோ இல்லைன்னா தோசைக்கல்லை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு வானல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆப்பமும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ஆப்பமும் நல்லா வரும். ஒவ்வொரு ஆப்பமும் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆப்பம் பேன் நல்லா சூடாகணும். லேசாக புகை வருது பாருங்கள். இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு ஆப்பமும் மேலே கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆப்பத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கரண்டி மாவு இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஆப்பம் பேனை கையில் எடுத்து ஒரே ஒரு டைம் ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே மேலே பண்ணக்கூடாது. ஒரே ஒரு முறை ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா வரும், ஆப்பமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஆப்பம் பேன் ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கிறதுனால நமக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, ஆப்பம் நல்லா வெந்துடுச்சு. ஓரங்கள்லாம் இன்னும் ப்ரௌனாக ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு ஓரங்கள் நல்லா ப்ரௌன் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரங்கள்லாம் தேவையான அளவுக்கு லைட் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நாம் ஏதாவது ஒரு கம்பியோ இல்லை கரண்டியோ வச்சு லேசாக ஓரங்களை எடுத்து விட்டோம்னா அப்படியே நம்ம கையால் கூட எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக வரும். அவ்வளவுதான். இட்லி மாவில் சூப்பரான கிறிஸ்பியாக அதே நேரத்தில் நல்ல சாஃப்டான ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.